இந்தியால எவ்ரி மந்த் ஆவரேஜா 2 லாக்கு மேல இவி வெஹிக்கிள் சேல் ஆகுது. ஆனா இந்தியா ஃபுல்லா பப்ளிக் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் ஜஸ்ட் 29,000 தான் இருக்கு. எஸ்டிமேட் படி 2030க்குள்ள இந்தியாவுக்கு லாக்ஸ் ஆஃப் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் தேவைப்படலாம். இவி வெஹிக்கிள்ஸ் வேகமா இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதே ஸ்பீட்ல க்ரோ ஆகல. இந்த மார்க்கெட் கேப் எவ்வளவு பெருசா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு டிசி ஃபார் சார்ஜிங் ஸ்டேஷன் செட்டப் பண்ண ரஃப்லி 10 to 15 லாக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகலாம். ஆனா கவர்மெண்ட் இப்போ இவி சார்ஜிங் டெவலப்மெண்ட்டுக்கு இன்சென்டிவ், பினான்சியல் சப்போர்ட், சப்சிடிஸ்னு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு வராங்க. இது மூலமா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் குறையவே சான்சஸ் இருக்கு. அண்ட் இது ஒரு ஸ்டேட்டும் அப்ளிகபிள் ஸ்கீமை பொறுத்தும் மாறும். இப்போ ஒரு பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ல ஒரு யூனிட்டுக்கு ஜெனரலி 15 to 20 rupees ரேஞ்சில சார்ஜ் பண்றாங்க. ஒரு இவி கார் ஃபுல் சார்ஜ் ஆக 30 to 45 யூனிட்ஸ் யூஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு உங்க ஸ்டேஷனுக்கு டெய்லி 20 வெஹிக்கிள்ஸ் வந்துச்சுன்னா மந்த்லி ரெவன்யூ 3 lakhs to 3.5 lakhs வர சான்சஸ் இருக்கு. அண்ட் அதுல எலக்ட்ரிசிட்டி பில், மெயின்டெனன்ஸ், ரெண்ட், சர்வீஸ் சார்ஜஸ் இதெல்லாம் போன அப்புறம் மந்த்லி 80,000 to 1.5 lakh வர ப்ராஃபிட் சான்சஸ் இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் தான். ஆக்சுவல் ஃபிகர் லொகேஷனும் யூசேஜும் பொறுத்து மாறும். இந்த பிசினஸ் பத்தி கம்ப்ளீட் ரிசர்ச் டாக்குமெண்ட் நான் ரெடி பண்ணிருக்கேன். அது வேணும்னா நம்ம பேஜை இப்பவே ஒரு ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல ஈவின் டைப் பண்ணுங்க. உங்க டிஎம்க்கு ஷேர் பண்றேன்.